Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர பாஜக தலைவராக இருந்தவர் பாலசுப்ரமணியன். இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற நிலையில் கணவரை விட்டு பிரிந்து தனது 3 வயது மகனுடன் அதே பகுதியில் வசித்து வரும் 28 வயது இளம் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. நெருங்கி பழகிய அந்த பெண்ணிடம் ஜாதக ரீதியாக தனது மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் தனக்கு குழந்தை இல்லை என்ற கவலை தன்னை வாட்டி வதைப்பதாகவும் கூறி தனது வேதனையை கூறியுள்ளார். தனது குடும்பத்தினர் 2வது திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்வதாகவும், ஆனால் வரும் பெண்கள் எல்லாம் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு வருவதால் தாம் மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு ஆதரவற்ற பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகிவிடும் என்றும் சென்டிமெண்டாக அந்த பெண்ணிடம் பேசியுள்ளார். தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகு இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த சமயத்தில் அந்த பெண் கர்ப்பமடையவே தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதற்கு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி பாலசுப்ரமணியன் தட்டி கழித்து வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் தனது கர்ப்பத்தை கலைத்துவிடவே மனமுடைந்த பாலசுப்ரமணியன் தனது தாயார் மரிய பாக்கியத்தை தூதுவிட்டுள்ளார். அதன்படி மரிய பாக்கியமும் தனது மகனுடன் சேர்ந்து வாழும்படியும் குழந்தை பிறந்ததும் வீட்டில் பேசி சேர்த்துக் கொள்வதாகவும் கூறவே அந்த இளம் பெண்ணும் நம்பி சம்மதித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் பாலசுப்ரமணியன் சாலைப்புதூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இதில் அந்த பெண் மீண்டும் கர்ப்பமடைந்து கடந்த மே மாதம் 11ஆம் தேதி பெண் குழந்தையும் பிறந்தது. இதற்கு பிறகுதான் பாலசுப்ரமணியன் தனது சுயரூபத்தை காட்டியுள்ளார். அதாவது ஜோதிடம் பார்த்தபோது குழந்தை பிறந்த நேரப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் ஆகாது என்றும் 6 மாத காலத்துக்கு குழந்தையின் முகத்தில் தாய் விழிக்க கூடாது என்றும் ஒரு கட்டுக்கதையை கட்டியுள்ளார். மேலும் அதுவரை குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்கும்படியும் 6 மாதங்களுக்கு பிறகு குடும்பத்துடன் சேர்த்துக் கொள்வதாகவும் அந்த பெண்ணிடம் பேசி காம்ப்ரமைஸ் செய்த பாலசுப்ரமணியன் அவரது தாயார் மரிய பாக்கியம், மனைவி அனிதா ஆகியோர் பிறந்த 6வது நாளிலேயே குழந்தையை பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் நாட்கள் உருண்டோடியதே தவிர வீட்டில் சேர்த்துக் கொள்வதற்கோ திருமணம் செய்து கொள்வதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லாததால் இது குறித்து பாலசுப்ரமணியனிடம் அந்த பெண் கேட்டிருக்கிறார். அதற்கு குழந்தையை கேட்டு வந்தால் கொலை செய்து விடுவதாக அந்த குடும்பமே மிரட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த இளம் பெண் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நவம்பர் 11ஆம் தேதி புகார் அளித்த போது இரு தரப்பினரையும் அழைத்து பேசிய காவல் ஆய்வாளர் பிரேமா பெயருக்கு எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டதாக குற்றம் சாட்டிய பெண் நீதி கிடைக்காததால் அதன் பிறகு அந்த பெண் நவம்பர் 20ஆம் தேதி கோவில்பட்டி டிஎஸ்பியிடம் புகார் செய்தார். இந்த நிலையில் பாலசுப்ரமணியன் தரப்பில் இருந்து அந்த பெண்ணிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எதற்கும் மசியாத அந்த பெண் தனது முடிவில் உறுதியாக இருந்து வந்த நிலையில்தான் டிஎஸ்பி ஜெகநாதன் பாலசுப்ரமணியன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய உத்தரவிட்டார். ஆனால் பாலசுப்ரமணியனோ தனது குடும்பத்தோடு தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே ஆய்வாளர் பிரேமா பாலசுப்ரமணியன் தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமாவிடம் இது குறித்து கேட்டபோது சரியாகத்தான் விசாரித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். விசாரணை சரியில்லை என்பதால் தானே டிஎஸ்பியிடம் சென்றுள்ளார் என்று கேட்டதற்கு பதில் அளிக்காமல் செல்போன் அழைப்பை அவர் துண்டித்து விட்டார். அது விசாரிச்சுதான் இருக்கோம். விசாரிச்சாங்க. விசாரிச்சு மீட்டு கொடுக்கல. அந்த மாதிரி 11ஆம் தேதி பேரளவுல விசாரிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. திருப்பி அதுக்கப்புறம் டிஎஸ்பி ஆபீஸ்ல போய் நான் மனு கொடுத்தேன். அதனால இது குறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாலசுப்ரமணியன் தரப்பினரிடம் கேட்டபோது வாடகை தாய் என்கிற அடிப்படையில் தான் அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்தி குழந்தையை பெற்றுக் கொண்டதாகவும் இதற்காக அந்த பெண்ணின் கடனை அடைத்ததாகவும் சிலர் வேண்டுமென்றே அந்த பெண்ணை தூண்டி விடுவதாகவும் தெரிவித்தனர். பாஜக பிரமுறை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிறார். என்னன்னா அவருக்கு எனக்கு 17 வருஷமா குழந்தை இல்ல, உன் மூலம் எனக்கு ஒரு குழந்தை வேணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்த உடனே என்னுடைய மனைவியுடைய ஒப்புதலோட கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய இப்ப பிடிங்கி வச்சுக்கிட்டு குழந்தைய பார்க்கவும் வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டிட்டு அது மீறி பார்க்க வந்தா அதை கொலை செய்து விடுங்க அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் விட்டுருக்கிறார்.
இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பாலசுப்ரமணியன் குடும்பத்தினரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.